ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிள் பேப்பர் ரோஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ரோஸ் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து எல்லோ அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். சிசர் B7000 க்ளூ நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லாதனால நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ₹1 காயின், பென்சில், ஸ்கேல், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த A4 ஷீட்டில் பேப்பர் வந்து நான் 10 சென்டிமீட்டர் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நம்மளுக்கு 4 ஷீட் வந்து வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நாலு சைடும் வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணது எப்படி நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணணும். நல்லா பாருங்கள், நல்லா இந்த கார்னரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணணும். இப்போது ஒரு சைடை வந்து எடுத்துட்டு தெரியுதா, இப்போ பாருங்கள், 2 ஃபோல்டாக பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற ஒரு சைடை வந்து நீங்கள் மேலே இருக்கிற ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ட்ரையாங்கிளாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஃபோல்டிங் கிடைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் கிடைக்கும் பார்த்தீங்களா. அப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜஸ், இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஜாயின் ஆகிற இடம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம சைடு இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இந்த எட்ஜை வந்து தெரியுது பாருங்கள், ரெண்டுமே ஃபோல்டிங் ஆகிற எட்ஜு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறப்போல பார்த்துக்கிட்டு கீழே இருக்கிற ஒரு சைடை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு மேலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஜாயினாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழே இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இந்த ஓப்பன் சைடு வந்து மேலே இருக்கிறப்போல பார்த்துக்கிட்டு நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம டேரெக்டாக வந்து பென்சிலில் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் சர்க்கிள் போல் வரையலாம். அது வந்து உங்களுக்கு ஷேப் வந்து ஈவனாக கிடைக்காது. ஸோ ₹1 காயின் எடுத்து நீங்கள் கொஞ்சம் மேலே தள்ளி லைட்டாக வந்து நீங்கள் அந்த காயினை சுற்றி ஒரு ஆஃப் சர்க்கிள் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே வந்து சிசரில் வந்து பொறுமையாக நீங்கள் அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு இது புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். பார்த்திங்களா, இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ என்னென்னா, இதை வந்து நீங்கள் விரிக்கும்போது இந்த மாதிரி அழகாக ஆர்டின் ஷேப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இது பாருங்கள், 1 2 3 4 ஆர்டின் ஷேப் இருக்குது. அதை வந்து டிவைட் பண்ணால் 8 சைடு வந்து இருக்குது. இதே மாதிரி 4 வந்து நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்குங்க. நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இதில் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு பகுதி மட்டுமே நம்ம கட் பண்ணணும். ஒரு பார்ட் மட்டுமே, இந்த ஃப்ளவர் ஒரு பார்ட் மட்டுமே கட் பண்ணணும். பாருங்கள், ஒரு இதழ் மட்டும்தான் கட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் தனியாக வச்சுக்குங்க. இப்போ அடுத்ததில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 2 வந்து கட் பண்ணணும். 2 பார்ட் வந்து கட் பண்ணணும். இப்போ 1 கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து 2 இதழ் வந்து அழகாக கட் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இதை வந்து கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்,
இப்போ 3 சைடு வந்து கட் பண்ணணும். 3னா 1 2 3 நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இருக்காது. 1 2 3 நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். குழந்தைங்க கூட இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் வந்து செய்யும் போது அது அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அந்த சைஸ் வந்து நீங்கள் மாறாமல் கட் பண்ணி வச்சுக்குங்க. இது 1 2 இது வந்து 3. அடுத்தது வந்து 4 லேயர் வந்து கட் பண்ணணும். இது ஒரு 1 2 3 4னா இல்லை பாதி வந்து நம்ம கட் பண்ணி நம்ம லைன் போட்டோம் பார்த்தீங்களா, ஃபோல்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைன் மேலே நீங்கள் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஆர்டர் மாடாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஒன்று கட் பண்ண பார்த்தீங்களா பெட்டல், அதில் வந்து மேலே வந்து நீங்கள் இந்த B7000 க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த பெட்டலை வந்து இந்த பெட்டல் மேலே வச்சு நீங்கள் அழகாக ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 பெட்டல் வந்து இருக்கும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், உடனே ஒரு பென்சில் இல்லைன்னா இதே போல் கத்திரிக்கோல் வச்சு இந்த பெட்டலோட அந்த எட்ஜஸை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ பெரிய ஃப்ளவராக வேணுன்னா அந்த இன்ச்சஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், சென்டிமீட்டர். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஃப்ளவர் எடுங்க. அதில் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து ஒரு க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். இது B7000 க்ளூனால கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ அதை வந்து இது மேலேயே நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி இதே போல் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வந்து 5 பெட்டல், நம்ம ஃபஸ்ட்டு 6 பெட்டல் கட் பண்ணோம் பார்த்தியா, 8 இருந்துட்டு ஒன்று கட் பண்ணும் போது 7 இருந்துட்டு அந்த 7 வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டும் போது உங்களுக்கு வந்து 6 பார்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும். ஸோ இதே மாதிரி பண்ணி தனியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த 5 பெட்டல் வந்து எடுங்க. எடுத்துட்டு அதுவும் இதே மாதிரி இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், நல்லா இது ஒட்டிக்கும். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது பேப்பர் டு பேப்பர் வந்து ஈஸியாக வந்து நல்லா அது ஒட்டிக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து இது வந்து 4 பெட்டல் வந்துருச்சு. இதுவும் வந்து இது மேலேயே வந்து அழகாக ஃபோல்டு பண்ணி விடணும். அப்புறம் பாருங்கள், நம்ம 4 கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை எடுங்க. அதை எடுத்துட்டு இப்போ வந்து அதே நான் இப்போ சொல்லி கொடுத்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இது மேலே வந்து நீங்கள் வந்து ஒட்டி விட்டுருங்க. நம்ம ஒட்டும் போது அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. ஒட்டிட்டு இதுவும் வந்து சிசரால் வந்து நல்லா பின்னாடி வந்து டர்ன் பண்ணி விடணும். இப்போது மற்ற பகுதியை இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணால் போல் நம்ம பிட்டு பிட்டாக நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, தனித்தனியாக ஒரு பெட்டல் 2 பெட்டல் 3 பெட்டல்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நீங்கள் இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து 2 பெட்டல் அழகாக வந்துடுச்சு. இதுவும் வந்து சிசர் எடுத்து நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து இந்த பெட்டலும் வந்து அதே போல் நம்ம ஒட்டி வச்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது, எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இது வந்து வால் டெக்கரேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். டோர்லேயே அழகாக நீங்கள் வந்து ஒட்டலாம். குழந்தைங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் அழகாக வாலில் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணலாம். இதை ஹேங்கிங்காகவும் தொங்க விடலாம். இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஃபோல்டு பண்ணி 2 ரூபா இருக்கிறா போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று கட் பண்ண பார்த்தீங்களா,
அது வந்து நல்லா ஃபோல்டு இருக்கிறாப்போல் பார்த்துக்குங்க. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப சின்ன பார்ட். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அந்த பெட்டல் ஷேப்புக்கு வராப்புல நீங்கள் இதை வந்து அழகாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டு போல் இருக்கும். ஸோ இதே போல் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவர் வந்து எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 6 பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. அதில் வந்து மிடில் வந்து க்ளூ வந்து லைட்டாக வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போது இது வந்து B7000 க்ளூனால் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். அடுத்தது வந்து 5 பெட்டல் வந்து எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நேராக வைக்காதீங்க. அந்த பெட்டல் வந்து மற்ற வெளியில் இருக்கிற பெட்டலுக்கு மிடில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இப்போ இந்த பெட்டலுக்கும் இந்த பெட்டலுக்கும் நடுவில் வந்து இது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது வந்து 4 பெட்டல் வந்து எடுங்க. இதுவும் அதே போல் அந்த பெட்டலுக்கு மிடில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ வெளியில் வச்சோம் பார்த்தீங்களா, அதே போல் உள்ளே இருக்கிற இந்த பெட்டலுக்கு மிடில் இந்த பெட்டல் இருக்கிறப்போல் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது 4 பெட்டல் வச்சோம். அதுக்குள்ளே வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 பெட்டல் இருக்கிறப்போல் பார்த்து உள்ளே வந்து நீங்கள் வைக்கணும். இதுவும் அதே போல் பெட்டல் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறப்போல நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் ஈவனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டல் ஷேப் வந்து இருக்காது. இது குழந்தைங்க கூட இந்த ஃப்ளவர் கிராஃப்டை வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஒட்டும் போது அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கிற பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே வந்து மறுபடியும் ஒரு 2 பெட்டல் இருக்கிறப்போல நம்ம வைக்கணும். இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வைங்க. இப்போ இதே மாதிரி தான் வந்து உள்ளேயும் வந்து ஒவ்வொரு பெட்டல் கவுண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ அடுத்த பெட்டல் வந்து வைக்கலாம். இது வந்து 2 பெட்டல் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வைக்கும் போதே பாருங்கள் பெட்டல் ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒன்று தனியாக பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே வந்து அழகாக ஒட்டி விட்டுருங்க. இந்த பெட்டல் வந்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் வந்து பெரிய சைஸில் கட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு A4 ஷீட்டில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுவே வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் பிங்க் கலரில் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் பாருங்கள் அழகாக இருக்குது. இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்காகவும் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கலாம். இது வந்து உங்களுடைய டோர் அண்ட் வால்லே நீங்கள் வந்து அழகாக இது செட் பண்ணலாம். ஹேங்கிங்காகவும் நீங்கள் தொங்க விடலாம். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.